ராஜாராணி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் எல்லாருமே ஒன்றா கூடியிருக்காங்க. லட்சுமி அம்மா சொன்ன மாதிரி சாமியார் வர்றாரு. சாமியார் அவர் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என் வீட்டில் எல்லாருமே என் மேலே பெரிய மதிப்பு மரியாதையும் வச்சுருக்கீங்க. எல்லோரும் வச்சுருக்கீங்களான்னு தெரியாது, ஆனால் லட்சுமி ராஜசேகரும் என் மேலே பெரிய மதிப்பு வச்சுருக்காங்க. அவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் என்கிட்ட கேட்டு தான் எடுப்பாங்க. நான் சொல்கிற கருத்து கரெக்டாக இருக்குன்னு அவங்க நம்புகிறாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், நான் மந்திரவாதி கிடையாது. அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டு என்கிட்ட கேட்பாங்க, அது சரியாக தப்பான்னு என்னோடய கருத்தை சொல்லுவேன். எதிர்காலத்தை கொடுத்து நான் எந்த தீர்ப்பையும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் லட்சுமி அம்மாட்ட, லட்சுமி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு லட்சுமி அம்மா, நான் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறேன். எங்களுக்கும் வயசாகிக்கிட்டே இருக்குது. எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பமாக கடைசி வரை இருக்கணும், அதுதான் எங்களோட ஆசை. எனக்கு அப்புறம் குடும்பத்தை யாராக ஒரு ஆள் பொறுப்பை எடுத்து வழி நடத்திட்டு வரணும். அதனால குடும்பத்தோட பொறுப்பை யார்கிட்ட கொடுக்கலான்னு ஒரு குழப்பத்தில் இருக்கேன். குடும்பத்தை யார் பொறுப்பாக எடுத்து நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு இந்த குத்து சாவியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு லட்சுமி அம்மா சாமிகிட்ட சொல்கிறாங்க. லட்சுமி அம்மா அப்படி சொன்னதுமே அர்ச்சனா வடிவுக்கு ஒரே சந்தோஷம். இப்படி சாவி நம்மகிட்ட தான் வரும்னு அர்ச்சனா வடிவு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. லட்சுமி அம்மா ஆசீர்வாதம் பண்ணி கொடுங்கன்னு அதை சாமிகிட்ட கொண்டு போய் கொடுத்துறாங்க. சாமி அதை ஆசீர்வாதம் பண்ணிக்கிறீர்கள். அர்ச்சனா சாமி ஒரு நிமிஷம் அப்படியே சொல்லிட்டு நிப்பாட்டுறாங்க. எங்கள் அத்தை இந்த சாவியை யார்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள். நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அதை அதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பேசிக்கிட்டு இருக்கும்போது ராஜசேகர், என்ன அர்ச்சனா நீ சாமிக்கு ஆர்டர் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அர்ச்சனா, சாமி ஒரு முடிவு பண்ணி கொடுத்துட்டான்னா அதை மாற்ற முடியாது, அதனால் யாருன்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா சொல்கிறாங்க. பெரியவங்க ஒரு முடிவு எடுத்து அது நியாயமாக தான் இருக்கும், நீ நடுவில் பேசாத அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா, உங்கள் நியாயம் பற்றி தான் நல்லாவே தெரியுமே மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ச்சனா இப்படி நடுவில் பேசுனால சந்துரு சத்தம் போடுறாரு. அர்ச்சனா இப்படிலாம் பேசக்கூடாது, எதாக இருந்தாலும் நம்மளுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கலாம், சாமி வந்திருக்கும்போது இப்படி நீ பேசுகிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாமி அர்ச்சனாட்ட, உங்கள் 3 பேத்தில் யார் கையில் இந்த சாமியை வச்சுக்கிறதுக்கு தகுதி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அர்ச்சனா, இதில் என்ன உங்களுக்கு டவுட்டு, எனக்கு தான் இருக்குது, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. இந்த வீட்டில் நாளைக்கு எதுனாலும் கேள்வி கேட்குறது என்கிட்ட தான் கேட்பாங்க. என் வயசும் அனுபவம் ரொம்ப பெருசு, அதனால அந்த சாவி என்கிட்ட தான் இருக்கணும்னு அர்ச்சனா சொல்கிறாங்க. அடுத்து சாமி வடிவுகிட்ட கேட்குறாரு. வடிவு நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அர்ச்சனாக்கா சொன்னதெல்லாம் சரிதான், ஆனால் அவங்களுக்கு தான் குழந்தை குட்டி எதுவும் இல்லையே, எனக்கு தான் என் பிள்ளைகள் இருக்குது, அதனால நீங்கள் என்கிட்ட தான் அந்த சாவியை கொடுக்கணும். முன்னையும் கொடுக்க வேணாம், பின்னையும் கொடுக்க வேணாம், நடுவில் இருக்க என்கிட்ட அந்த சாவியை கொடுத்துருங்க அப்படின்னு வடிவு அவங்களோட கருத்தை சொல்கிறாங்க. அடுத்ததாக சாமி செம்பாட்டை கேட்கும்போது, செம்பா யார்கிட்ட அந்த சாவி இருக்கணுங்கிறத விட யாருக்கிட்ட இருக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி சரி சொல்லுமா அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த சாவி என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாமி ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு பெரிய தகுதி இருக்கணும், அந்த தகுதி பெரியமாட்ட மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு அப்புறம் அது அர்ச்சனானிட்டையோ வடிவனிட்டையோ இருந்தால் கூட அது சரின்னு தான் தோணுது, மற்றபடி இதை பற்றி நான் கருத்து சொல்ல அந்தளவுக்கு நான் பெரிய மனசு கிடையாது அப்படின்னு செம்பா சாமிகிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சாமி லட்சுமி ராஜசேகர்கிட்ட, நீங்கள் ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, அதை யாருன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. லட்சுமியை ராஜசேகர் சேர்ந்து செம்பாட்டை கொடுக்கலான்னு நினச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே அர்ச்சனாவும் வடிவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் சாமி, இந்த வீட்டுக்கு பொது மனுஷன் சந்துரு நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கேட்குறாரு. சந்துரு, எங்கள் அண்ணனும் அண்ணியும் எடுத்த முடிவு என்றைக்குமே தப்பானதில்லை, அவங்க எடுத்தது சரியானது தான் அப்படின்னு சொல்லிட்டு சந்துரு சொல்கிறாரு. அடுத்தது சாமியார் பேசும்போது, அர்ச்சனா வடிவு நீங்கள் 2 பேருமே ஆசைப்பட்டது சரிதான், ஆனால் அந்த சாவி செம்பா கையில் இருக்கிறதா சரின்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு செம்பா கையில் இந்த சாவியை சாமியார் கொடுக்க போகிறாரு. உடனே வடிவு, ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுற்றுதே, ஏன் இப்படி எல்லோரும் ஏமாத்துறீங்க அப்படின்னு ஆக்டிங் போட்டு எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு மயக்கப்பட்டு உழவ போகிறாங்க. சந்திரன் போய் பிடிக்கிறாரு. அதுக்கு சாமியார், சந்திரன் விடு, அது சும்மா சாதாரண மயக்கம் தான், சரியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சாமியார் சாவியை கொடுக்கும்போது, இனிமே தான் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அது எல்லாத்தையும் தாங்கிட்டு ஜெயிச்சுட்டு வா, நீ வருவேன் நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் ஆசீர்வாதம் பண்ணி செம்பாட்டன் சாவியை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அர்ச்சனா வடிவு அவங்களோட ஹஸ்பண்டை தனித்தனியாக கூட்டிகிட்டு போய் திட்டிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கெல்லாம் முதுகெலும்பே இல்லையா, செம்பாட்டை அந்த குத்து சாவியை கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ சொன்னோன்னே உடனே உங்கள் அம்மா அப்பா சட்டையை பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்டிருக்கணும்ல, அப்போ எதுவுமே பேசாமல் வாயை மூடிட்டு இருக்கீங்க. இப்போ மட்டும் அந்த சாவி எங்கிட்ட வரலைன்னா நான் வீட்டை விட்டே போயிடுவேன்னு 2 பேருமே அவங்களோட ஹஸ்பண்டை மிரட்டுறாங்க. இன்னொரு பக்கம் செம்பா கிட்ட கார்த்திக் பேசும்போது, வீட்டோட பொறுப்பை உன்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமான்னு செம்பாவை கார்த்திக் பாராட்டிக்கிட்டு இருக்காரு.
அதுக்கு செம்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சின்னையா, இது சாதாரண பொறுப்புலன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கார்த்திக், நீ இதை கரெக்டாக பண்ணு, நீ ஒழுங்காக பண்ணலைனா தான் இதை உங்ககிட்ட ஒப்படைச்ச அம்மாவை திட்டுவாங்க. சரியான ஆளுக்கிட்ட நீங்கள் இதை ஒப்படைக்கனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இதை கரெக்டாக பண்ணிட்டேன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு கார்த்திக் செம்பாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கார்த்திக் செம்பாவை கூட்டிகிட்டு போய், இதுக்கு மேலே நீ வீட்டோட வரவு செலவெல்லாம் சீட்டில் எழுதி வைக்காத, அது மிஸ் ஆயிரும், அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து தர்றாரு. இனிமேல் நீ வீட்டோட வரவு செலவு கணக்கெல்லாம் சீட்டில் எழுதி வைக்காத, லேப்டாப்பில் எக்ஸலில் சேவ் பண்ணி வையின்னு கார்த்திக் சொல்கிறாரு. அதுக்கு செம்பா, வேணாம் சின்னையா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் கார்த்திக், இதில் சேவ் பண்ணி வச்சு பழகு செம்பா, எவ்வளோ நாள் வேணாலும் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், நான் உனக்கு இதை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் செம்பாட்ட பேசிகிட்டு இருக்காரு. அதோட இன்றைக்கி எபிசோட முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.